சுசீந்திரத்துல இருந்து வர அவர்கிட்ட ஒரு விஷயமா பேசணும். அவங்க வந்து நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நினைக்கிறேன். உங்களோட மகனா? ஓகே. அவங்க நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாலிடிக்ஸ் விஷயமா சீமான், சாட்டை, ராஜபரன் இவங்க எல்லாரும் பற்றி பேசுறாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ் நம்ம தலையில போறது கிடையாது. அது யானை ப்ராப்ளம் தீபாவளின்ற ப்ராடக்ட் கொடுத்து எந்த வித புண்ணாக்கு சர்டிபிகேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. நான் தான் ஓனர். அவருக்கு ஓனர் யாருன்னே தெரியாது, விற்கிறது யாருன்னே தெரியாது. நீங்க பாலிடிக்ஸ் பேசுங்க, உங்க பாலிடிக்ஸ் இல்ல நான் சொல்றது கேட்டுக்கங்க. நான் பேச வந்ததுல நான் பேசுகிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை தானே, நான் பேசதான் செய்வேன். அப்போ நீங்க கேட்டுக்கங்க. வீடியோ நான் எடுப்பேன். உங்க பிள்ளை வீடியோ தானே எடுக்கிறோம். வேற ஒன்றும் செய்யல. வீடியோ எடுக்கிறது போர்ட் ஆஃப் த சேஃப்டிக்காக தான். ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டல் விட்டுட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் பேசுகிறேன், என்ன பேச விடுங்க. அப்படியா? அப்ப நான் தான் அதோட ஓனர். என்கிட்ட எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. என்ன யாருன்னே உங்க பையனுக்கு தெரியாது, எனக்கும் உங்க பையனை யாருன்னே தெரியாது. என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நான் வந்துட்டு எந்த சர்டிபிகேட்டுமே இல்லாம வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நான் மாசம் 2 வாட்டி ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். இல்ல நான் உங்ககிட்ட வந்து நீங்க அவங்க அப்பா இல்லையா, நீங்க அவங்க அப்பா இல்லையா, உங்க பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உங்ககிட்ட தான் வந்து சொல்லணும். இப்ப நான் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணனா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, இந்த பாருங்க உங்க பிள்ளை இப்படி செய்யறாங்க அப்படின்னு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் புருஷன் சொல்லுவாங்க. இப்போ உங்க பையன் என்ன செய்யறாங்க, உங்க பையனால என்ன பிரச்சனை, அதனால நான் என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்க பையனை வந்து நான் கேள்விப்பட்டு வந்தேன். அவங்க இல்லாத சைடுல உங்க பிள்ளை இதுதான் பண்றாங்க, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு இடையூறா இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி தேவையில்லாம மத்தவங்கள பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா இல்ல அமைதியா பேச முடியாது. சாரி மன்னிச்சிருந்தேன். அதாவது வந்து அமைதியா பேச முடியாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவும் சரி, இப்பவும் சரி, வருஷம் கரெக்டா ஐடிஆர் ஃபைல் பண்ணி நான் அரசாங்கத்தை ஒரு காலத்துல ஏமாத்த கிடையாது. என் பொருளுக்கு தேவையான எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணி அப்ப நான் அரசாங்கத்தை ஏமாத்தல, ஏமாத்தல. அப்போ நான் அப்படி இருக்கப்போ அவர் வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு. இப்போ வராது நாங்க வந்து சாதாரண பேசணும், பயப்படாதீங்க. இது பயம் இருக்கு. வெளியே போயிருக்காங்க. என்னன்னா அவர் உங்க மகன் வந்து ஆதாரம் கேட்கறாரு, பேசணும். ஏன்னா உங்களுக்கு புரியுது, மனுஷன் நல்லா கேட்கிறாரு. கண்டிப்பா அவர் கேட்கிறாரு. ஆக்சுவலா உங்களுக்கு நன்றி பேசு ரவி இருக்காருல்ல நம்ம சர்ச் சார் உட்காரு. ஆமா, ரவியோட ரவி கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட இங்க நம்ம கல்லு கூட்டம் பக்கத்துல இருக்கு. அவங்க நேர இடத்துல நான் இப்ப கவுன்சிலரா இருக்கேன். அந்த இங்க கல்வி கூட்டம் அவர் இவர் தானே நம்ம கல்வி கூட்டம் பிரசிடன்ட். இவர் நம்ம காங்கிரஸ் தானே, மனோகர் சிங் தானே. விஷயம்னா கட்சி விஷயங்கள் யாரு வேணாலும் பேசலாம். நீங்க காங்கிரஸ் தானே, உங்க பையன் உங்களை தான் பேசிட்டு இருக்காப்ல. நான் சொல்றது ஆக்சுவலா வந்து பேசுறது இருக்காது. அவர் திமுக வந்து பல நீங்க பிசினஸ்ல என்ன கை ஆல்டின் பால் வாங்க. ஆல்டின் பால் உங்களதான் பார்த்து நான் தான் பேசணும். இப்ப எப்படி வந்தாரு? சாயந்தரம் தான் வருவாராமா அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிசயம் நடந்திருக்கு. சாயந்தரம் வருவாங்க. அதிசயம் நடக்கல. 2 பேரும் குருவாரம் போறாங்க. புரியுதா? சர்ச்சையும் போயிருக்கு. உன்னோட வந்துருக்கு. பேசணும். இல்ல நான் தான் பேசுறேன். எல்லாரும் அமைதியா இருந்துக்கோங்க.
தெரியாது. ஓகே தெரியாது. இவங்களெல்லாம் தெரியாது. என்ன யாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஓகே நீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. அது மற்ற வேற விஷயம் பேசுறீங்க. அது அவங்க சம்பந்தப்பட்டவங்க கேட்டுக்கோங்க. என்ன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க யானை கவலம் தீமவாரி ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங்ஸ்க்கு ஓனர் யாரு தெரியுமா? தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? இல்லன்னு பிரச்சனைன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இது வரைக்கும் ராஜா பேரன் மேலயோ ராஜா பேரன் மார்க்கெட்டிங் ஓனர் மேலயோ ஆக்ஷன் இருக்குதா? ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிறைய பேர் அவங்கவுங்க சில்லறதமா வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் நம்ம எவிடன்ஸ் எடுக்க முடியாது. நீங்க ஒரு லாயர். அப்ப நீங்க எதை எவிடன்ஸ் எடுக்கணும்? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல சொல்றது கேட்டுக்கங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு. அதை நீங்க எவிடன்ஸ் எடுக்கலாம். FSSAI அதிகாரிகள் இல்ல அமைதியா இருக்கிறது யாரும் பேசாதீங்க. நான் தான் பேசுவேன். FSSAI அதிகாரிகள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஒரு அபிஷியலா ப்ரூஃபோட வந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம். எவ்வளவு வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. நீங்க படிச்ச ஒரு வக்கீல் சரியா? அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் தான் ராஜபேரன் மார்க்கெட்டோட ஓனர். இவரு என்னைக்காவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு? சொல்லுங்க. சொல்லுங்க. நீ நேற்று பேசும்போது என்ன தம்பி நான் பேசிக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க. ஓகே ஆரம்பத்துல FSSAI சர்டிபிகேட் இருந்துச்சா இல்லையா? இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் ஒரே ஒரு கேட்கிறேன். ஆரம்பத்துல இத நான் FSSAI இல்லாம வித்தேன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட எல்லா விதமான பேப்பர்ஸ் இருக்கு. அதை நான் வச்சுதான் வித்தேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு சரியா? அது ஆரம்பமா இருக்கட்டும் இன்னைக்கா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் கேக்குறது நீங்க கேட்டீங்க. ஆரம்பத்துல நீங்க FSSAI வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நேர்ல கேக்குறது வந்தாச்சு. நீ நேர்ல கார்த்திக் குமார் என்னோட ஃப்ரெண்ட். சரி நீங்க அவனுக்கு வித்தீங்க. சரி லைசென்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு என்ன நான் அவனுக்கு வித்தேன்னு கேட்டியா? அவன் தான் என்கிட்ட சொல்றான். சரி ஒருத்தர் சொன்ன ஆதாரத்தை தானே பண்ணி சொல்லணும். ஆதாரம் கேட்டு இப்ப போன் பண்றேன். நான் உங்களுக்கு சொல்லட்டா? நான் உங்களுக்கு சொல்லட்டா? என் ஃப்ரெண்ட் வந்து இப்ப போன் பண்றேன். நான் சொல்லட்டா? இப்ப போன் பண்றேன். ஒண்ணு நான் சொல்லட்டா? ஆதாரம் இல்லாம பேச முடியாது. கார்த்திக் குமார் சொன்னாங்க. கஸ்டமர் ரிவ்யூ நான் சொல்றேன். அப்படியா? அக்கா இங்க பாருங்க கஸ்டமர் GST இல்லன்னு சொன்ன இருக்கு. அது நான் சொல்லல. நீ சொன்ன நேத்து வீடியோல நீ சொன்ன நேத்து வீடியோல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எழுதுவா வீடியோ பார்த்துக்கோ. நீங்க தான் பேசுனீங்க. நான் வீடியோ பார்த்துட்டு GST இருக்கு. இந்த பாருங்க நான் FSSAI இருக்கு. DSN MSME இருக்கு. எல்லாம் இருக்கு. இப்ப நீ வீடியோல சொல்லணும். இங்க எல்லாம் இருக்குன்னு நீ சொல்லணும். கஸ்டமருக்கு கால் பண்ணவா? நீ இப்ப இது இருக்கு காமிச்சாச்சு. உனக்கு ஆதாரம் காமிச்சாச்சு. தங்க இருங்க நான் பேசிக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் கஸ்டமர் எந்த கஸ்டமருக்கு கால் பண்ணாங்க? கார்த்திக் குமார் டிவிக்கு ஒண்ணு நல்லா நீ பிடிச்சிருக்கீங்க. டிவிக்கே வச்சிருக்க. அதிமுக காமிச்சிருக்க. அதிமுக கூட நல்ல கை பிடிச்சிருக்க. ஆனா டிவி கேக்குது பண்ற. நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு நீ கேஸுக்கு போ. அதுக்கு போனா கேஸ் வேற மாதிரி போயிருக்கு. இல்ல அமைதியா இருங்க. இங்க பாருங்க கஸ்டமர் ரிவ்யூ என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். கஸ்டமர் ரிவ்யூல எது தெரியுமா எடுக்கணும்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஸ்டமர் ரிவ்யூல எது எடுக்கணும் தெரியுமா? இப்ப நீ என்ன சொல்ற? ஆரம்பத்துல நீங்க இப்ப ரெடி பண்ணி வச்சிட்டு நான் கேட்க கூடாது. ஆரம்பத்துல நான் கேக்குறேன். ஒரு வருஷம் என்னைக்கு வாங்குறது பாருங்க. பாருப்பா. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. கஸ்டமர் ரிவ்யூ நான் இப்ப போடுறேன். தம்பி இதெல்லாம் நீ கஸ்டமர் ரிவ்யூ பேசல. நீ என்ன சொன்ன? சர்டிபிகேட் இல்லன்னு சொன்ன. அப்ப சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. அவங்களுக்கு ஏதாவது இல்ல தங்க கேட்கறத என்னடா கேளு. தங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? இங்க பாருங்க கஸ்டமர் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்புறம் நீங்க பேசுங்க. கஸ்டமர் ரிவ்யூ FSSAI அதிகாரிகள் போய் நீங்க கேளுங்க. அதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது என்னமாவது ஆச்சு அப்படின்னாதான் அதுக்கு நம்ம கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கணும். அப்படியா? நீங்க வந்து என்னோட பிசினஸ்ல கை வச்சுட்டு போவீங்க. நான் வந்து உங்களை கொஞ்சமா பிசினஸ் விக்கிற கஸ்டமர் நான் போன் பண்ணி கேக்குறேன். சரி கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன ரிவ்யூ நீங்க எடுக்கணும்? யாருக்கு விக்கிறீங்க?
மக்களுக்கு தானே இருக்கிறீங்க. ஆமா. மக்களோட ரிவ்யூ நம்ம போட்டா மக்களோட ரிவ்யூ எடுங்க பாப்போம். சாப்பிட்டவங்க பாப்போம். பாட்டுங்க போடுங்க. போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அடிக்கிறேன். போடு. எடுங்க பாப்போம். நீங்க யாரும் பேசக்கூடாது. நான் சரி அடிக்கிறேன். சரி. கார்த்திக் குமார்ன்றவருக்கு அடிக்க கூடாது. சரி, இது ஒண்ணும் நான் கேட்கிறேன். நான் கார்த்திக் குமார் அடிக்கல. சரி. சரி. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான். அவன் ஒரு வாய்க்கு வந்ததான் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. என்ன? யார் வீட்டுல இருந்து கஷ்டம் போடாது. யார் உன் வீட்டுல- வீட்டுல யார் ஊரு? நான் கத்திரிக்கீங்க, அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. நான் இங்க கஷ்டம் வச்சு நான் அடிக்கிறேன். அடி. என்ன பேசுறேன்? அடி பார்த்துருவோம். உட்காருங்க. ஆ? என்ன பண்றீங்க? இல்ல, நானும் பார்த்துருக்கேன். எவனும் phone பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி வைக்க முடியுமா? வீட்டுல வந்து இல்ல. அப்ப நான் சொல்றேன். பேக் கொடு.